வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, வரப்போற 2026 நியூ இயர் புத்தாண்டு ப்ரெடிக்ஷன பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்லப் போறேன். போன வருஷம் 2025 கூட நான் 2024 செப்டம்பர்ல தான் ப்ரெடிக்ஷன் குடுத்தேன். அதுல நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. ஸோ அது ரொம்பவும் அப்படியே 100% சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே பளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெறைய பேர் அத பார்த்து அ வ சொல்லியிருக்கா. இந்த வருஷம் எனக்கு எதுக்கு இன்னும் ரொம்ப எந்தசியசமா இருக்குன்னு கேட்டேனாக்கா, ரொம்ப சந்தோஷமா நான் இந்த பதிவிட போறேன். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது, அந்த ஜோசியருக்கே ஒரு சந்தோஷம் வரும். யாருக்குமே யாருக்கும் ஆசைப்பட்டு கெடுபலன்கள் சொல்ல மாட்டா. கண்ல பட்டாலே ஒழிய நம்ம தவறுதலான ஒரு விஷயம் சொல்ல மாட்டோம். ஆனா, எனக்கு இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு அப்பாடா! அப்படின்னு மூச்ச விட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஜாதக அமைப்பு பார்த்தேன். அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் குடுக்குறேன். இப்போ எனக்கு எந்தசியாசம் வருது. நான் எல்லாருக்கும் ராசி வைஸும் இந்த ப்ரெடிக்ஷன வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் ஒரு இருக்கு. நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நம்ம இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, அ லைக் போட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் குடுத்தா மாரி இருக்கும். நான் பண்ற அவ்வளோ ஒரு மேனத்துக்கு நீங்க ஒரு இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் நன்னாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். உங்களால ஈஸியா ஜாதகம் படிக்கிறது எப்படிங்கிறது ஒரு கத்துக்கவும் முடியும். பைசா இல்லாம, பைசா குடுக்காம. ஆ, அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ, இல்ல பைசா குடுத்து உங்களுக்கு நல்ல இதுவா படிக்கணும்னாலும், நீங்க என்னுடைய வெப்சைட் இருக்கு jayasreebalan.com. அது த்ரூ நீங்க பேமெண்ட் பண்ணியும் என்ன ரீச் பண்ணலாம். வாங்க நம்ம பதிவுக்குள்ள போலாம். இது 2026 ப்ரெடிக்ஷன். இங்க பார்த்தேன்னா, உங்களுக்கு இந்த வருஷமும் நம்ம கன்னியா லக்னத்த தான் ஆரம்பிக்கிறது. ஆனா கல்யாண இந்த இதுதான் நம்ம எப்பவுமே கன்னியா லக்னம் தான் நம்ம ஃபினான்ஸுக்கே ஒரு பிஸ்னஸ் ஏரியா அது. இந்த இடத்துல கேது இருந்ததுனால போன வருஷம் ரொம்பவும் ப்ரெடிக்ஷன் ரொம்பவும் ஒஸ்டா இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல ராகு வேற இருந்தது. ஸோ அதனால ரொம்பவே நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அமைப்பு அவ்வளோ அருமையா இருக்கு. என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லக்னம் கன்னியா லக்னமாக இருந்தா கூட கேத்து என்னைக்கும் கம்ஃபர்டபுள் இந்த 12th ஹவுஸ். ஏன்னா மோட்சக்காரகனுக்கு மோட்சக்காரக இடம் தான் ரொம்ப இதுவானது. அதுவும் இவருக்கு பிசினஸ் ஏரியாவே இங்க சனி சூரியனோட சேர்ந்துதான் சிம்மத்துல கேத்து இருக்காரு. அப்போ இங்க பார்த்தெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு என்னதுன்னு கேட்டேன்னாக்க, சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கார். கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கும்போது சந்திரனே கிருத்திகா நட்சத்திரத்துல தான் எக்ஸால்டேஷனே ஆறார். அதாவது உச்சமடைகிறது அவர் கிருத்திகா நட்சத்திரத்துல தான் உச்சமடைகிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம ராசி திருஷ்டிலேருந்து பார்த்தோம்னாக்க, உச்ச சந்திரனோட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவா, அக்ராஸ் த வேர்ல்டு எல்லாருக்கும் டாக் ஆஃப் த இது என்னதுன்னு கேட்டேனாக்கா இந்தியாவை பத்தி தான் பேசுவா. ஏன்னா இந்தியா எல்லாருக்கு ஏத்தாப்புலயும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கும். மீன்ஸ் நல்ல பேரும் புகழத்தோட இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ராசி திருஷ்டிலேருந்து நீங்க பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ஜூபிட்டர் அப்கோர்ஸ் ரிட்ரோகேட் பிளானட்டா இருக்கார். ஆனாலும் 2ஆம் வீட்டுக்கு காரகனே குரு தான். அவர் குரு வர்க்கோத்தமா வேற இருக்க, குரு ஆத்ம காரகா வேற. அப்போ இது காரகாம்ச லக்னமா வேற ஆயிடுறது. இப்போ காரகாம்ச லக்னத்திலேருந்து நீங்க பார்க்கும்போது 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க புதன், சூரியன், செவ்வாய் அண்ட் சுக்கிரன் இருக்கு. புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்லாம் நமக்கு வெளிக்கண்ட்ரிலேருந்து வரும். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே இது ஹோம் ஹோம் இல்லையா. அதனால இந்த நம்ம நம்ம நாட்டுக்குள்ள பெரிய பெரிய நல்ல பேரு புகழ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி கூகுள் மாதிரி, மேட்டா மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, உங்களுக்கு நல்ல இன்ஸ்டாகிராம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் நம்ம நம்ம வேர்ல்டுக்குள்ள நம்ம இந்தியாக்குள்ள பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வரும். 6ஆம் இடத்துக்குள்ள ராகு இருக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. அது ராசியிலேருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ராகுன்னு நிறைய உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் சயின்ஸ்ல எல்லாம் நம்ம ரொம்பவும் இதுவா இருப்போம். அவர் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல வேற இருக்கார். இந்த இடத்துல சனி இதுல சனி இருக்கும்போது ஒன்றும் கவலை இல்லை.
ஃபிஃப்த் லார்டு வந்து செவன்த்ல இருக்கு. அதனால இது வந்து திரிகோண கேந்திர ராஜயோகம்னு சொல்லலாம். ஸோ நல்ல இது வந்து ஒரு எனக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயமாக படலை. ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, சனி ஏத்தாப்புல இருந்ததுன்னா கொஞ்சம், அதாவது இந்த கண்டக சனி அப்படிலாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கூட இதை வந்து நம்ம காரகாம்ச லக்னத்தை பார்க்கும்போது பத்தல சனி இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல தொழிலுடைய எல்லாருக்கும் வேலையுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர்ல பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாசம் அக்டோபர்ல குரு இங்க வரார். இங்க வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு இந்த 5ஆம் இடத்துல வரார். அதாவது லாபஸ்தானத்துல தான் வந்து குரு வரார். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, கேத்து இருக்கார் இல்லையா, கேத்து 2026 அக்டோபர்ல இங்க பரிவர்த்தனை ஆயிடுறாரு. அப்போ லாபஸ்தானத்துல கேத்து வரும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து பண பிரச்சனைகள்லாம் குறையும். அந்த இது ஷேர் மார்க்கெட்டுடைய இதெல்லாம் வந்து நல்லாவே அப்பாகும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ராகுலேருந்து எடுத்து பாருங்க. இது சொல்ல மாலரிகா யோகம் சொல்லல, கிரகமால்யா யோகம் அந்த மாதிரியான ரொம்ப பெரிய ஒரு யோகம் இருக்கு. இந்த ராகு சந்திரன் இங்கேன்னு கேட்டேன்னா எல்லாம் லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டா இருப்பா. எல்லாரும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் மந்திரம் அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுவா எல்லாரும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்க இங்க நான் எதுக்காக இது போட்டேன்னு கேட்டேன்னாக்க, எல்லா பிளானட்டுமே நீங்க பார்த்தேன்னா 10 டிகிரி 16 டிகிரி 9 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு பிளானட் ஜூபிட்டர் மட்டும்தான் ஆத்மகாரகா வந்து 27 டிகிரில இருக்கு. ஸோ எல்லாமே யுவோ பிளானட்டா இருக்கு. பேபி பிளானட்டா கூட இல்லை, யுவோ பிளானட்டா இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப அழகா. அஃப்கோர்ஸ் இது சனி வந்து 1 டிகிரில இருக்கு. மற்றபடி எல்லாமே மற்றது அத்தனையுமே வந்து இது பேபி பிளானட். ஓகே, சாட்டன் இஸ் த பேபி பிளானட். அது புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு, நல்ல ஃபர்ஸ்ட் பாதத்துல இருக்கு இல்லையா, அதனால கண்டத்திர பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா. அதனால கண்டத்திர பாயிண்ட் கிடையாது இது. நான் இங்க இருக்கும்போது கண்டத்திர பாயிண்ட், இது கண்டத்திர பாயிண்ட் கிடையாது. ஸோ இங்க வந்து சனி வந்து ஒரு பாதத்துல இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அது வந்து இதுக்கு வந்து இது சொல்லுவோம் நம்ம புஷ்கர நவாம்ச நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதனாலதான் இது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாமே ரொம்ப எல்லாருமே ஒரு ரொம்ப வேலை செய்யறதுக்கு சலிச்சுக்காம எல்லாரும் ரொம்ப நல்லா ஓடி ஆடி வேலை பண்ணக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, ஜூபிட்டர் ஆத்மகாரகா, அமர்த்தியக்காரகா செவ்வாய், ரெண்டு பேரும் ஆத்மகாரகா அமர்த்தியக்காரகா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறா. ஓகே, அதுவும் ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம் இல்லையா. சோ அதனால வந்து எல்லாமே மிக மிக அருமையா இருக்கு. உள்நாட்டுல நிறைய இது இருக்கு. இது உள்நாட்டுல நிறைய பிசினஸ் எல்லாம் வருது. அட் த சேம் டைம் இப்ப நான் எல்லாம் பாசிட்டிவா சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ சில சில விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயங்களும் என் கண்ணுக்கு படுறது. அது என்னதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விம்சோத்ரி தசை எடுத்துப்போம். விம்சோத்ரி தசை கிருத்திகா நட்சத்திரமா இருக்கிறதுனால சன் வந்து நமக்கு சன் தான் நம்ம வந்து இதுவா எடுத்துக்கணும். அப்போ சூரியனை நம்ம வந்து லக்னமா எடுத்து பார்த்தோம்னாக்க இது குரு எதிர்த்தாப்புல இருக்க இல்லையா. அப்போ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா என்னாச்சுன்னு கேட்டா சந்திரன் இப்ப வந்து என்ன கேட்டா சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுபர் வந்து நம்ம 6ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம நம் இது நமக்காக நம்ம நம்ம யாரு எதிரியா இருக்காளோ அந்த எதிரி தான் தோத்து போவாளே தவிர நாம தோத்து போக மாட்டோம் இல்லையா. ரெண்டாவது அவர் எக்ஸால்டேஷன் சந்திரனா வேற இருக்கார். அதாவது எய்த் லார்டர் வந்து சிக்ஸ்த்ல வந்து அது வந்து விபரீத ராஜயோகத்தை வேற உண்டு பண்றாரு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து திருப்பியும் இந்த மாதிரி செஞ்ச வேலையை திருப்பியும் நல்லா செஞ்சுட்டு ஒரு ஊக்கமா செஞ்சுட்டு இருந்தா கூட செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க சரி, சூரியனே நம்ம பார்த்தா கூட இட் இஸ் த 9th லார்ட் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கார். அதுவும் ஒரு நல்ல விஷயமானதா இருக்குது. ஆனா இந்த சூரியனோட சேர்ந்து நம்ம இப்ப சூரியனை நம்ம லக்னமா வச்சுன்னு பார்க்கும்போது 7th லார்ட் அண்ட் 10th லார்ட் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அது நல்ல விஷயம். 6th லார்ட் அண்ட் 11th லார்ட் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. ஓகேயா. ஸோ அப்படி பார்க்கும்போது ருணாரோக சத்துஸ்தானாதிபதி இந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க 12th லார்டும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. இங்க சூரியனை வைக்கும்போது 12th லார்டான செவ்வாய் உட்காந்துட்டு இருக்கு. 5th லார்டு இங்க உட்காந்துருக்கிறது நல்ல விஷயம் தான். இங்க அதாவது இது என்னதுன்னு கேட்டா, இது வெறும் 30th மே 2026 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கிருத்திகா இது இல்லையா, சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிக்கும் போது இங்கதான் இப்ப பிரச்சனையே. இப்போ சந்திர தசை ஆரம்பிக்கும் போது பார்த்தெல்லாம் 8ஆம் இடத்துல போய் எல்லாம் உட்காந்துருக்கு. இங்கதான் 4th லார்டு சூரியன் அந்த இங்க உட்காந்துட்டு இருக்கு. 5th லார்டும் போய் 8ல போய் உட்காந்துருக்கு. சுக்கிரன் ஒண்ணுதான் 6th லார்டு 8ல உட்காந்துட்டு இருக்கு.
உட்காந்துட்டு அது விபரீத ராஜயோகம். பட் ராசி அதிபதியே இங்க வந்து உட்காந்துட்டாரு, செட்டுக்கு போய் மறைஞ்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு கேட்டா, இது வந்து இப்போ இந்த சூரியன் அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல்னு பார்க்கலாம். ஸோ நிறைய எதிரிகள் வந்து நம்ம லீடர்லாம் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள நம்ம எனிமிகள்லாம் நமக்கு தெரியாமே நம்ம கண்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு நம்ம லீடரை இது பண்றதுக்கு அது மாதிரியெல்லாம் நிறைய முயற்சிகள் நடக்கலாம். அது எத்தனைக்கு எத்தனை பிசினஸ் உள்ளுக்குள்ள வருதோ அத்தனைக்கு அத்தனை எதிரிகளும் நம்ம நாட்டுக்குள்ள வரா அப்படிங்கிறது ஒரு படுறது. ஆனா இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வேளை சனீஸ்வர பகவான் 11th ஹவுஸ்ல இருக்காரு. எனக்குமே சனீஸ்வர பகவானா 11th ஹவுஸ்ல இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ இது வந்து விம்சோஸ்ரீ தசை பிரகாரம் பார்க்கறேன். பட் யோகினி தசை இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பீதியை கிளப்புறது. ஏன்னு கேட்டா, இப்ப வந்து உல்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிற தசையே வந்து உல்கா. உல்காங்கிறது என்னது கேட்டா கிருத்திக நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. சோ இதுதான் லக்னம் அப்படியா. அப்படி லக்னமா இருக்கும்போது எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. அத்தனையும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது டிரான்ஸ்மிஷன். அப்போஸ் நமக்குள்ள நிறைய மாற்றம் வரும். நிறைய இது டோல்னாக்கா இங்கேருந்து நமக்கு நிறைய பைசா வரும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம எனிமிகள் அந்த லீகல் இது மாதிரி நிறைய அந்த பிரச்சனைகள்லாமும் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி. இதுல இருந்து இப்ப நான் இங்க சொன்னேன் சந்திரனோட இது வரும்போது பிரச்சனைகள் வருதுங்கிற மாதிரியே இங்க பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இது 6 மாசம் தான். இது 20 இங்க இருந்து 30th மே, இங்க வந்து 20th மேல உங்களுக்கு உல்கா முடிஞ்சு சித்தா ஆரம்பிக்கிறது. சித்தா ஆரம்பிக்கும் போது சித்தா வந்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி அப்ப திருப்பியும் லக்னம் இதே தான் இருக்கு. அதே லக்னமா இருக்கும்போது அதே தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கீங்க. ஓகேயா. சோ ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். ஓகே. அந்த இந்த ராசி போய் அந்த இது சொல்றோமோ நம்ம ராசியில இருக்கிற அந்த ரோகிணி நட்சத்திரமானது அந்த அந்த நட்சத்திரத்துக்குடைய இந்த ராசிக்குள்ளே சுக்கிரனே போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். ஓகே. ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்த நம்மளுடைய லீடர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை, அப்புறம் நம்ம கிட்ட எனிமிகள் வந்து இருக்கிறது, இது எல்லாமே எப்பயும் வார் சைன். இது எப்பவுமே தனுர் வந்து வார் சைன். வார் சைனா இருக்கும்போது நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கலாம். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னது கேட்டா இங்க குருவும் புதனும் பரிமாற்றம் பண்ணினதுனால குரு இந்த இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதுவும் அவர் சொந்த வீடா கன்சிடர் பண்ணும்போது எளிமைகள் எல்லாம் வந்து நாம பவர்ஃபுல்லா இருப்போம். எளிமைகள் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நம்ம துரத்தி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 4ல கேது இருக்கு. 2ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ல கேது அப்படிங்கிறது என்ன கேட்டால் நிறைய பேருக்கு 4ல கேது இருந்தானாக்கா இது நாடு கடத்துறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்படின்னு சொல்லுவோம். அது சொந்த வீட்டில் இருக்க முடியாது. ஸோ அதனால மக்களுக்கெல்லாம் நிறைய இப்போ வந்து இந்த இமிகிரேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு என்னுடைய இது ஒப்பீனியன் அது மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரப்போகிற இது 2026ல் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல சுப விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ இப்போ வந்து எல்லாமே இது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் அந்த யோகினி தசை மூலமா பார்த்தாலும் இல்லை சந்திர தசை மூலம் பார்த்தாலும் எனிமிகள் வந்தாலும் நம்மளால அவளை துரத்தி அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் நம்ம பிரதமர் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருக்கணும். ஏன் கேட்டேனாக்க ஒரு சந்தேகம் இருக்குதான் இருக்கு. எனக்கு எனக்கு இது என்னோட பர்சனல் சந்தேகம். அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவர் யாரோ நவராவோ யாரோ ஒரு பேர் ஐ டோன்ட் நோ, எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அவருக்கு பிராமினை பற்றி என்ன தெரியும், பிராமினுக்கு பைசா சம்பாதிக்கிறா அப்படின்லாம். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிறவாளே ஏதோ வந்து நமக்கு அகேன்ஸ்டாக அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இவ்வளோ பெரிய மோடி வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கிரைசிஸ் அவர் பார்க்குறாரு அப்படின்னாக்க இது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே யாரோ நெருப்பு கழுவி போட்ட விஷயம்தான் அது. அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த வரப்போகிற வருஷம் எதிரி தான் தோற்று போவாளே தவிர நாம் தோற்று போக மாட்டோம். எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும். பட் இருந்தாலும் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். நம்ம மோடிஜிக்கு வந்து விருச்சிக ராசியில் இருக்கும்போது அந்த 2க்கு அதிபதியானவர் வந்து செவன்த் லார்டு வந்து செகண்ட்ல உட்காந்துருக்காரு. விருச்சிகமாக இருக்கும்போது 7th ஹவுஸ் வந்து ரிஷபத்துக்குடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரியே வந்து 8ல் போய் குரு உட்காந்து செகண்ட் லார்டு வந்து 8ல் போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால
கொஞ்சம் என்னதுன்னு கேட்டா, இவருக்கே கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு இந்த பகைவர்கள்லாம் இருக்கும்போது, ஆ சம்திங் குக்கிங் பிஹைண்ட் அப்படிங்கிற மாரி ஒரு இருக்கு. ஸோ, அதனால நல்லபடியா அவர காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. திருப்பியும் நமக்கு வந்து ஒரு மோடி கிடைக்க மாட்டார் நம்ம கண்ட்ரிக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம். மத்தபடி அடுத்து எல்லாருக்கும் ராசி வைஸ் திருப்பியும் ப்ரிடிக்ஷன் போடுறேன். எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம்.